Hello guys, welcome to Moon Codex. இந்த வீடியோவில் நம்ம மீஷோவில் எப்படி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியில் எப்படி நம்ம போயிட்டு அந்த போர்ட்டலில் என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்து நம்ம மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மீஷோவில் எப்படி பொருள் விற்கிறதுக்கு நாம் என்ரோல்மெண்ட் ஐடி எடுக்கலாம் அண்டு செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இ-காமர்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வீட்டில் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், ட்ரை பண்ணலாம். நீங்கள் இ-காமர்ஸ்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ட்ரையல் பண்ணுவோம், இது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மீஷோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு. ஜிஎஸ்டி நீடட் கிடையாது. ஜிஎஸ்டி எப்போ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இ-காமர்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறேன், இ-காமர்ஸ்குள்ளே நான் வரப்போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ ஜிஎஸ்டி டெஃபினெட்லி எடுத்துக்கலாம். என்ரோல்மெண்ட் ஐடி ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான், லாங் டைமுக்கு அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெம்ப்ரரியாக ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஜிஎஸ்டி வர வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய்ட்டு இதை அப்ளை பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் விற்க முடியும், இந்தியா ஃபுல்லாக விற்க முடியாது. அது என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி நம்ம மீஷோவில் சேல் பண்ண போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன விற்க முடியுமோ சில கேட்டகரிஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மீஷோவில் கூட. சில கேட்டகரிஸ் அலோவ் கிடையாது. இங்கே ஃபுட் ஐட்டம் அண்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இதெல்லாம் அலோவ் கிடையாது. நீங்கள் டெக்கரேஷன்ஸ், இந்த கிஃப்ட்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் விற்கலாம். அதில் அதுவும் தமிழ்நாடுக்குள்ளே தான் விற்க முடியும். ஓகேங்களா? இ-காமர்ஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, பட் நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி ப்ராடக்ட் விற்குது, எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எப்படி மார்ஜின் செட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணலான்றதும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் யூசர் ஐடி அன்ரிஜிஸ்டர் அப்ளிகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் இது ஆகும். ஸோ இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஆர் யூ அப்ளையிங் டு என்ரோல் ஆஸ் ஏ சப்ளையர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் டு அப்ளை ஆஸ் ஏ சப்ளையர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேன் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதே மாதிரியே டைப் பண்ணுங்கள். செகண்ட் பேனோட நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயினாக யூஸ் பண்ணுவீங்களோ மெயில் ஐடியை, உங்கள் பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்துக்காங்க. அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ், யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. செகண்டரி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டாவது மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம். இது அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இல்லை பின்கோடு கொடுத்தனாலே உங்களுக்கு டிஸ்ட்ரிக், கண்ட்ரி எல்லாம் செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்டு உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இது ஹெச்எஸ்என் கோடு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் விற்க போகிறீங்களோ அதோட ஹெச்எஸ்என் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா இதில் என்டர் பண்ணுங்கள். எனி 5 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சா கோடு கரெக்டாக போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஒரு ஹெச்எஸ்என் கோடை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். சாரிக்கான ஹெச்எஸ்என் கோடு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் 2-3 இருக்குது. இதில் நம்ம எது அப்படி சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ஹெச்எஸ்என் கோடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 கேட்டகரி இந்தமாரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஹெச்எஸ்என் கோடை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சா கோடு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும்.
மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் நமக்கு என்ரோல்மெண்ட் ஐடியும் வரும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மீஷோ செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். மொபைல் நம்பர் வந்து எனி பிஸ்னஸ் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்துக்கலாம். தென் வந்து பாஸ்வேர்டை வந்து ஒன்று செட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஐடி இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கப் அட்ரஸ்ஸு, வீட்டு அட்ரஸ்னால் வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ளையர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்து உங்களோட ஸ்டோர் நேம் என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம், உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸ்டார்ட் பண்ணும்போது. இதில் வந்து ஸ்டார்ட் செல்லிங் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பப் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிங்கிளாகவும் கேட்லாக் அப்லோட் பண்ணலாம், பல்காகவும் கேட்லாக் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எப்படி வந்து ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.